வணக்கம் மக்களே. நல்ல புளிப்பும் உரப்பும் உப்புமா நல்ல ஒரு மீன் குழம்பு வாசனையோடு சாப்பிடலாம். என்ன செய்கிறேன் பாருங்கள். வெந்தயமும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள். இப்போ இதில் ஒரு மசாலா நம்ம கூட்டி வச்சுருக்கோம். இது வேறு ஒன்றுமே இல்லை. தேங்காய், சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம். கொத்தமல்லி பொடி, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். புளி கரைச்சி விட்ருக்கோம். தக்காளி பழம் பிணைஞ்சி விட்ருக்கோம். மிளகாய் போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா கரைச்சிட்டு ஊற்றிடணும். ஊற்றி இது நல்லா குழம்பு சலசலன்னு கொதிக்கணும். கொதித்தோடனே இந்த மீனை இதை சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இது ஆற்று மீன், கட்லா மீன் பாருங்கள். இதை ரொம்ப வாசனையாக இருக்கும். முள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நம்ம எடுத்து பார்த்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். இப்போ இதை மீனெல்லாம் போட்டுட்டு கூடயே உப்பையும் போட்டுடணும். மீனுக்கு மேலே தான் உப்பு போடணும். இது நல்லா கொதிச்சிடும். சீக்கிரம் கொதிச்சிடும். ரொம்ப குழ விட்டால் உடஞ்சிரும் பாருங்கள். மண்டையெல்லாம் போட்டிருக்கேன். எனக்கு மண்டை ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அன்றைக்கி பச்சை கருவேப்பிலை ஊறி போட்டு அந்த அன்றைக்கி இறக்கிற வேண்டியதான்.